அல் மஅசியா பஅதல் மஅசியா, ஒரு பாவத்துக்கு பிறகு இன்னும் ஒரு பாவம் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அவன் செய்த பாவத்துக்கான தண்டனை என்றார்கள் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல் மஅசியா பஅதல் மஅசியா இகாப் அல் மஅசியா, ஒரு மனிதன் பாவம் செய்ததற்கு பிறகு இன்னும் ஒரு பாவம் செய்ய அவனுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அவன் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான் என்பதை தாண்டி அல்லாஹு தஆலா அவனை அந்த பாவத்துக்காக தண்டிக்கிறான் என்பது அர்த்தம் என்பதை இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். வல் ஹஸன பஅதல் ஹஸன, ஒரு நன்மையை செய்ததன் பின்னர் இன்னும் ஒரு நன்மை செய்ய கிடைக்குது என்றால் சவாபுல் ஹசன், அந்த நன்மையை செய்ததற்கான கூலியை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்பது அடையாளம். எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் புரிந்ததா? இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையுடைய ஆழ அகலங்கள், அர்த்தங்கள் என்னவென்று நமக்கு புரிகிறதா என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் நன்மை செய்ததன் பின்னர் இன்னும் ஒரு நன்மை செய்ய கிடைக்குது என்றால் அல்லாஹு தஆலா அவன் செய்த நன்மைக்கு அல்லாஹ் கூலி வழங்குகிறான் என்பது அடையாளம். ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு பின்னர் இன்னும் ஒரு பாவம் செய்ய அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அல்லாஹ் அவன் செய்த பாவத்துக்காக தண்டிக்கிறான் என்பது அடையாளம்.